டேய், இங்கே நிறுத்து இது கரெக்டாக இருக்கும். யாராச்சும் வராங்களான்னு பாரு. நம்ம பண்ணது கரெக்டாக இருக்குமா? இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. போகலாம். ஹலோ அன்பண்ணா? ஆமாம். காளி அண்ணன் அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் காலேஜில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வந்து முடிச்சு கொடுக்க முடியுமா? என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆதி, நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு. யார்? காளி மூலியமா வந்திருக்கு. என்ன பிரச்சனை? ஏய், இப்போ பாருங்கடா. எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்கிறது? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் we need a சொல்யூஷன். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். எங்களே அடிச்சுங்களாடா, உங்களை ஆளிச்சு போடுறோம் பாரு. அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சா நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுற அளவுக்கு? பொருள்லாம் ரெடியாக இருக்கா? காலேஜ் பசங்களை அடிக்கிறதுக்கு பொருள் தேவையில்லை. விட்றா, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். நீ அவனை பார்த்துக்கோ, நான் இவனை உங்களை பார்த்து. டேய், இங்கே இருக்காண்டா. ஸ்ட்ரென்த்தா காட்டுற இவனை பிடிக்க எவ்வளோதா? அவனுக்கென்ன
இந்த பாட்டு ஆஃப் பண்ணுறான் இருக்க பிரச்சனை தான் வேற. இதெல்லாம் வேறு அவங்களா தான் இருப்பாங்க. இரு. டேய், எங்கள் ஆராய்ச்சி போகிறதுக்கு அவ்வளோ தெரியும் இருந்துச்சாடா? ஆள் வச்சு போட்டோமா? என்ன வளர்கிட்டு இருக்க? நாங்களாம் வந்து பண்ணி அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? அவங்க எங்கே தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும். யாரு? அதான் அன்றைக்கி ஃபோன் பண்ணலண்ணே, காலேஜ் பிரச்சனை விஷயமா. எந்த காலேஜ்? அதான் சொல்லலண்ணே, பிஎஸ்எஸ் காலேஜ்னு. ஹலோ, நான் கான்ஸ்டபிள் முத்து பேசுகிறேன். உனக்கு பிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. மொத்த டிபார்ட்மெண்ட்டும் உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்கு. எப்படியாச்சும் தப்பிச்சிக்கோ. ஹலோ, இருக்கியா? ஆதி ஆதி பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம். வேறு காலேஜ் போகிறவங்க சம்மந்தமே இல்லை இங்கே வந்துட்டாங்க. இவன் பேர் ரவுடி. இவ்வளோ நாளாக அவன் பேரை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். கொல்லும்போது தெரியலையா? இப்போ எங்கேருந்து இருந்துச்சு பயம்? நான் கொன்னேண்ணா? நீ தான் கொன்ன. நானா கொன்ன? நீ தானே கொன்ன? நான் எங்க கொன்ன? நீ தான் கொன்ன. நீ தானே கொன்ன? நான் கொல்லையே, நீ தான் கொன்ன. நீ தானே கொன்ன? நிறுத்துங்கடா. நடந்ததே நடந்துடுச்சு. இப்போ இதை புலம்பி ஒரு பிரச்சனமும் இல்லை. இப்போலேருந்து எப்படி தப்பிக்கிறேன்ற வழியை பார்ப்போம். நல்லா கவனிங்க. இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ காலேஜ் மாதிரி வந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம மேலே நிறைய கேஸ் இருக்குது. இதுலேயும் மாட்டோன்னா நம்ம காலேஜ் லைஃப் அவ்வளோதான். முதல்ல இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுற வழியை பார்ப்போம். இவன் பெரிய ரவுடி. கண்டிப்பாக வாங்க, நம்ம தேடி வருவாங்க. சொல்கிறத கேளு. ஒரு பக்கம் இவங்களாம் நம்ம தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் வேற தேடிட்டு இருக்கு. யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட பண்ணாலும் நம்ம அவ்வளோதான். முதல்ல இந்த பாடி எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணணும். வெளியே எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு. இங்கே கரெக்டாக இருக்கும். யாராச்சும் வராங்கன்னு பாரு. இங்கே தான். அப்போ அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிடுவோம். மாதவா, நீ முதல்ல மெயின் ஆஃப் பண்ணு. அப்போ தான் கேமரா ரெக்கார்ட் ஆகும். சரி, பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறோம். போலீஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரேஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? ரெசர்ட்டி சஸ்பெண்ட் ஆயிடுவோமா? நீங்கள் என்ன கண்டிப்பாக போலீஸ் என்கொயரி பண்ணும்போது மூஞ்சி காமிச்சு கொடுத்துரும். சஸ்பெண்ட் ஆகிட்டா இவங்கிட்ட தப்பிச்சிடலாம், போலீஸ்கிட்ட தான் தப்பிச்சிடலாம். அதெல்லாம் சரி, எப்படி சஸ்பெண்ட் ஆகுறது? வேற எப்படி? அவங்கள வச்சு தான். இதெல்லாம் பண்ணால் சஸ்பெண்ட் ஆகிருமா? எல்லாம் நாளைக்கு நடக்கிறதுல தான் இருக்கு. இது சரிப்பட்டு வராது. சேகர், சஸ்பென்ஷன் லெட்டர் ரெடி பண்ணுங்க. நீங்களே ஆச்சுங்களாடா, உங்களை ஆள் வச்சு போடுறது.
சொல்லு அன்பு. ஆண்டனி இருக்கானா? ஆண்டனி, அன்பு லைனில் இருக்கான். ஆண்டனி, அவன் நினச்ச மாதிரி ஆதியை போட்டாச்சு, அந்த பசங்களையும் மாட்டி விட்டாச்சு. நம்ம நினச்ச மாதிரி கதை முடிஞ்சிச்சு. கதையை இனிமே தாண்டா ஆரம்பிக்க போகுது.